வணக்கம். தி டீப் டிரைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நீங்க கொடுத்த ரூபர்ட் ஸ்பைராவோட பிரசன்ஸ் தி இன்டிமசி ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை ஆழமா அலச போறோம். ஆமா, இது ரொம்ப ஆழமான விஷயங்களை பேசுற ஒரு புத்தகம். ஆமாம், இந்த புத்தகம் ரொம்ப அடிப்படையான சில கேள்விகளை கேக்குது. நாம அனுபவிக்கிற இந்த உலகத்தோட உண்மையான தன்மை என்ன? நான் அப்படின்னு சொல்றோமே, அது உண்மையிலே யாரு? உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன? சரி. நம்மளோட நோக்கம் இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு நாம உலகத்தை பார்க்குற விதத்தையே கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்கிறது தான். கண்டிப்பா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான சொந்த அனுபவத்திலிருந்து தொடங்குது. 1998ல ஆசிரியர் அவரோட ஆசிரியை பிரான்சிஸ் லூசலுடன் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு நாய் குரைக்கிற சத்தம் கேக்குது. உடனே ஆசிரியர் சொல்றார், அந்த நாய் எனக்கு வெளியே ரொம்ப தூரத்துல தனியா இருக்கு அப்படின்னு. இதுல என்ன இருக்கு? இதானே இயல்புன்னு நமக்கு தோணும். ஆனா அங்கதான் அவங்க ஆசிரியர் ஒரு சின்ன திருப்பம் கொண்டு வராங்க. அவங்க ஆசிரியரை கண்ணை மூடிக்கிட்டு அவர் உட்கார்ந்திருந்த தரையில இருந்த கம்பளத்தை கையால தொட சொல்றாங்க. அப்புறம் கேக்குறாங்க, சரி, இப்போ இந்த தொடு உணர்வு எங்க நடக்குது? ஓ, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னா அந்த தொடு உணர்வு வெளியே நடக்கிற மாதிரி தெரியாது. அது நம்ம உடம்புக்குள்ள இல்லைன்னா மனசுக்குள்ள நடக்கிற மாதிரி தானே உணர்வோம். மிகச்சரியா. அந்த கணத்துல ஆசிரியருக்கு ஒரு விஷயம் புரியுது. கம்பளத்தை தொடுற உணர்வு அவருக்கு உள்ளே நடக்குது. சரி. அவரோட எண்ணங்கள், உடல் உணர்வுகள் எல்லாம் எந்த இடத்துல தோணுதோ அதே இடத்துல தான் இந்த தொடு உணர்வும் தோணுது. இங்கதான் அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? ஒரே பொருள், அதாவது கம்பளம், கண்ணால பார்க்கும்போது வெளியே, தொடும்போது உள்ளே நெருக்கமாவும் எப்படி இருக்க முடியும்? ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான புதிரா? இதுதான் மையப்புள்ளி. நாம இயல்பா எடுத்துக்கிற ஒரு விஷயம், அதாவது நான்கிற உணர்வு உள்ளேயும் உலகம் வெளியேயும் இருக்குங்கிற பிரிவு உண்மையா, இல்ல அது நம்ம மனசு உருவாக்குன ஒரு கதையா? இந்த ஒரு கேள்வியை வச்சுதான் நாம இந்த முழு அலசலையும் செய்ய போறோம். சரி, அப்போ இந்த உள்ளே வெளியேங்கிற பிழவு ஒரு மாயேனா, அப்போ உண்மையான அனுபவம் எப்படிப்பட்டது? புத்தகம் அதை எப்படி விவரிக்குது? புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட நேரடி அனுபவத்துல அப்படி ஒரு பிழவே கிடையாது. நான் பார்க்கறேன், உலகம் பார்க்கப்படுகிறதுங்கிறதெல்லாம் நாம சிந்திக்கும் போது வர்ற வார்த்தைகள். ஆனா அந்த நேரடி அனுபவத்துல பார்க்கிறதும் பார்க்கப்படுகிறதும் ஒரே இடத்துல ஒரே பொருளால ஆனது. அதுக்கு பாகங்களே கிடையாது. அது ஒரு தடையற்ற முழுமையான நெருக்கம். ஒரு நிமிஷம், எனக்குள்ள இருக்கிற இந்த நான்கிற உணர்வு ரொம்ப திடமானதா தோணுதே. என் பெயர், என் வரலாறு, என் விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் சேர்ந்தது தானே நான். ஆனா இந்த புத்தகம் இத வேற மாதிரி பாக்குதா? ஆமா, அதுதான் இதோட மைய பார்வை. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க குறிப்பிடுற அந்த நான் ஒரு நிலையான பொருள் கிடையாது. பொருள் இல்லையா? இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. ஒரு ஆத்துல இருக்கிற சுடி மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த சுடி பார்க்க தனியா தெரியலாம், ஆனா அது தண்ணியோட ஒரு செயல்பாடு தான். தண்ணியை தவிர அதுக்குன்னு தனி இருப்பு கிடையாது. ஓ, புரியுது. அதே மாதிரி எதிர்க்கிறது, பயப்படுறது, எதையோ தேடுறது, யோசிக்கிறது, இந்த மாதிரி மன செயல்பாடுகளோட ஒரு தொகுப்பு தான் இந்த தனிப்பட்ட நான்கிற உணர்வை உருவாக்குது. அந்த செயல்பாடுகள் நின்னதுன்னா அந்த தனிப்பட்ட நான்கிற உணர்வும் கரைஞ்சு போயிடும். அப்போ இந்த புரிதல் நமக்கு நடைமுறையில எப்படி உதவும்? நான் வேறு, உலகம் வேறுன்னு பிரிச்சு பார்க்காததால என்ன பிரயோஜனம்? பெரிய பிரயோஜனம் இருக்கு. நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணமே இந்த நான் என்ற தனிப்பட்ட உணர்வு தான். ஆமா, எனக்கு, என்னுடைய அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அதேதான். எனக்கு இது நடக்கல, அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு இது வேணும், இந்த எண்ணங்கள் எல்லாமே அந்த தனிப்பட்ட நான் இருக்கிறதால தான் வருது. அந்த பிழவு ஒரு மாயேன்னு புரிய ஆரம்பிக்கும்போது உலகத்தோட மோதுறதை நிறுத்தி அதோட ஒரு பகுதியா நாம இயங்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் உண்மையான அமைதிக்கு முதல் படி. சரி, அனுபவத்துல நான் மற்றும் உலகம் என்ற பிளவு இல்லைங்கிறீங்க. அது உண்மையானா அன்பு, அழகு போன்ற உணர்வுகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா நான் உன்னை நேசிக்கிறேன்னு தானே சொல்றோம். அங்கே ஒரு நான், ஒரு நீ இருக்குதே. இந்த புத்தகம் இதை எப்படி விளக்குது? அருமையான கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அன்பு, அழகு, மகிழ்ச்சிங்கிறது வெறும் உணர்ச்சிகள் இல்ல. அப்போ அது என்ன? அது யதார்த்தத்தோட உண்மையான தன்மையான ஒரு கணம் புரிஞ்சுக்கிற தருணங்கள். அந்த தருணங்கள்ல அறிபவனுக்கும், அதாவது நமக்கும், அறியப்பட்ட பொருளுக்கும், உதாரணமா ஒரு பூ அல்லது ஒரு இசைக்கும் இடையிலான அந்த செயற்கையான பிரிவினை கோடு தற்காலிகமா கரைஞ்சு போகுது. இத ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க.
நீங்க ஒரு அருமையான இசையை கேட்கும்போது சில சமயங்கள்ல நான் இசையை கேட்கிறேங்கிற எண்ணம் மறைஞ்சு நீங்க அந்த இசையாகவே மாறிடுறீங்க இல்லையா? ஆமா, சில சமயம் அப்படி நடக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கும் இசைக்கு இடையே எந்த பிரிவும் இல்ல. அந்த பிரிவற்ற அனுபவம் தான் அழகு. அதே போல ஒரு குழந்தையை நீங்க மனசார அணைக்கும்போது நான் குழந்தைங்கிற 2 தனி எண்ணங்கள் மறைஞ்சு அங்கே ஒரு தூய பாசம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். அதுதான் அன்பு. அப்போ காதல் உறவுகள்ல நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றது. அந்த வார்த்தைகள் மனதின் வழக்கம். ஆனா உண்மையான காதல் அனுபவங்கிறது அந்த நான் நீங்கிற 2 தனிப்பட்ட அடையாளங்களும் கரைஞ்சு ஒரு பகிரப்பட்ட ஒன்றான இருப்பு வெளிப்படுறது தான். அப்போ 2 பேர் இல்ல, அன்பு மட்டுமே இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அதனாலதான் புத்தகம் அறிவும் அன்பும் ஒன்னுன்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். அறிவும் அன்பும் எப்படி ஒன்னாகும்? அறிவுங்கிறது மூளையோட சம்பந்தப்பட்டது, அன்புங்கிறது இதயத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு இல்லையா நாம நினைக்கிறோம்? நாம அப்படிதான் பிரிச்சு பார்க்கறோம். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை உண்மையா அறிஞ்சுக்கிறதுனா அதை பத்தின தகவல்களை சேகரிக்கிறது இல்ல. அப்புறம் அந்த பொருளுக்கும் நமக்கு நடுவுல இருக்கிற அந்த அது வேறு நான் வேறுங்கிற தடைய உடைக்கிறது தான் உண்மையான அறிவு. அந்த தடை உடையும் போது வெளிப்படுற அந்த பிரிவற்ற உணர்வுக்கு பேரு தான் அன்பு. அதனாலதான் உண்மையா அறியும் போது அன்பு பிறக்குது. இது ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ இந்த நான்கிற உணர்வை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம எல்லாருமே நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன்னு தானே உணர்றோம். இந்த உணர்வு எங்க இருந்து வருதுன்னு புத்தகம் விளக்குதா? ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான பயணம் மாதிரி விவரிக்குது. நான் என்பது ஒரே விஷயம் இல்ல, அதுக்கு பல அடுக்குகள் இருக்குன்னு சொல்லுது. பல அடுக்குகளா? ஆமா, முதலாவது தூய நான், பியோர் ஐ. இதுதான் நம்மளோட அடிப்படை. இது எல்லா அனுபவங்களையும் வியாபித்திருக்கும் ஒரு தூய விழிப்புணர்வு. இதுக்கு எந்த உருவமோ எல்லையோ இடமோ கிடையாது. இது ஒரு திறந்த வெளி மாதிரி. சரி, இது முதல் நிலை. அடுத்தது? அடுத்ததா இந்த தூய விழிப்புணர்வு கொஞ்சம் சுருங்கி தன்னை மனம், உடல், உலகம் இது எல்லாத்திலிருந்தும் தனிப்பட்ட தூரத்துல இருக்கிற ஒரு சாட்சியா உணர ஆரம்பிக்குது. இதுதான் சாட்சி நான், விட்னஸிங் ஐ. அந்த சாட்சி நான்கிறது எப்படி இருக்கும்? நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை உணர முடியுமா? கோபமான எண்ணங்கள் ஓடுது. அதே நேரத்துல ஆமா. எனக்கு கோபம் வருதுன்னு அமைதியா கவனிக்கிற ஒரு பகுதி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்களையும் உடல் உணர்வுகளையும் ஒரு திரைப்படத்தை போல அதுல சிக்காம பாதிக்கப்படாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பார்வையாளர் தான் சாட்சி நான். ஓ, அது கோபமா மாறுறதில்ல, கோபத்தை கவனிக்குது. சரியா சொன்னீங்க. புரியுது. அப்ப மூணாவது அடுக்கு? அந்த சாட்சி நிலை இன்னும் சுருங்கி அது வெறும் பார்வையாளருங்கிறத மறந்து நான் இந்த மனசுக்குள்ள இருக்கேன், அப்புறம் நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன்னு நம்ப ஆரம்பிக்குது. இந்த நம்பிக்கையோட உச்சம்தான் நான் ஒரு தனிப்பட்ட மனிதனுங்கிற எண்ணம். இதுதான் தனிப்பட்ட நான். செப்பரேட் செல்ஃப். இதுதான் நாம பொதுவா நான்னு நினைக்கிற நிலை. ஒரு நிமிஷம். அப்போ தனிப்பட்ட நான் என்பதிலிருந்து மூலமான அந்த தூய விழிப்புணர்வுக்கு திரும்புவதுதான் சுய விசாரணை, அதாவது செல்ஃப் இன்கொயரிங்கிறீங்களா? ஆனா இது நடைமுறையில எப்படி சாத்தியம்? நான்கிற உணர்வு ரொம்ப உண்மையானதா, வலுவானதா இருக்குதே, அத ஒரு கற்பனைன்னு ஒதுக்குறது அவ்வளவு எளிதா? இது எளிதான விஷயம் இல்ல, அதனாலதான் இதுக்கு விசாரணைன்னு பெயர். புத்தகம் சொல்றது என்னன்னா, அதை ஒதுக்கவோ சண்டை போடவோ தேவையில்லை. மாறாக அந்த நான்கிற உணர்வு எழும்போதெல்லாம் இது யாருக்கு எழுகிறது அல்லது இதன் மூலம் என்னன்னு கூர்ந்து கவனிக்க சொல்லுது. கவனிச்சா போதுமா? அப்படி நீங்க ஆராயும்போது அது ஒரு திடமான பொருள் இல்ல, அது வந்துட்டு போற எண்ணங்களோட ஒரு தொகுப்பு, ஒரு பழக்கங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதலே அந்த பிடிய தளர்த்தும். இந்த புத்தகத்துல ஒரு கேள்வி பதில் பகுதி இருக்கு. அதுல இந்த புரிதல் எப்படி படிப்படியா விரியுதுன்னு விளக்கப்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப தெளிவா பட்டது. அத பத்தி கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா. அது இந்த பயணத்தோட ஒரு வரைபடம் மாதிரி. இதுல 5 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. முதல் நிலை நான் ஏதோ ஒன்று. ஐ அம் சம்திங். இதுதான் நம்மளோட இயல்பான நிலை. நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு, நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு தாய்னு ஏதாவது ஒரு அடையாளத்தோட நம்மள பிணைச்சுக்கிறது. உலகத்துல பெரும்பாலானவங்க இந்த நிலையில தான் இருக்காங்க. சரி, இதுல இருந்து அடுத்த நிலை என்ன? அடுத்த நிலை நான் ஒன்றுமில்லை. ஐ ஆம் நத்திங். இங்க ஒன்றுமில்லைன்னா சூன்யம்னு அர்த்தம் இல்ல. அப்போ நான் உடம்பு மனசுன்னு நினைச்சனே, அது எதுவும் நான் இல்ல, நான் அவற்றை கவனிக்கும் சாட்சி மட்டுமேங்கிற தெளிவு வர்றது. இது ஒரு பெரிய விடுதலை. ஆனா இதுலயும் ஒரு சின்ன இருமை நிலை இருக்கு. நான்கிற சாட்சியும் பார்க்கப்படுற பொருட்களும் தனித்தனியா இருக்கு. சரி, இந்த 2வது நிலை நான் ஒன்றுமில்லை, இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்லையா? நான் உடலும் இல்லை, மனமும் இல்லைன்னா பின்ன நான் யாரு? ஒரு சூன்யம் ஆயிடுவோங்கிற பயம் வருமே.
அருமையான கேள்வி. பலர் இந்த இடத்துல தான் தேங்கியிருக்கிறாங்க. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒன்றுமில்லை என்பது சூன்யத்தை குறிக்கல. ஓ. அது நீங்க உங்களை என்னன்னு தவறா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அடையாளங்கள்ல இருந்து விடுபடுறத குறிக்குது. ஒரு தங்கச்சில தன்னை வெறும் களிமண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தது. நான் களிமண் இல்லைன்னு அது உணர்றது தான் இந்த நிலை. ஆஹா, நல்ல உதாரணம். அது தன்னை சூன்யமாக உணர்றதில்ல. தன் உண்மையான இயல்பான தங்கத்தை நோக்கி செல்ற ஒரு முக்கியமான படி. ஓகே, இது ஒரு நல்ல விளக்கம். அப்போ இதுக்கு அடுத்த நிலை நான் எல்லாம், ஐ ஆம் எவ்ரிதிங். இது எப்படி முந்தைய நிலையிலிருந்து வேறுபடுது? நான் ஒன்றுமில்லைங்கிற நிலையில சாட்சி உலகத்திலிருந்து பிரிஞ்சு நிக்குது. ஆனா நான் எல்லாம்ங்கிற நிலையில அந்த சாட்சிக்கும் பார்க்கப்பட்டதற்கும் இடையிலான கோடு கரையுது. கரையுதா? ஆமா, நான் பார்ப்பவற்றின் சாட்சியாக மட்டுமல்ல, அவற்றின் சாரமாகவும் அவற்றின் இருப்பாகவும் இருக்கிறேங்கிற அனுபவபூர்வமான புரிதல் ஏற்படுது. மரம், மறை, மக்கள் எல்லாமே என் விழிப்புணர்வால தான் செய்யப்பட்டிருக்குங்கிற நேரடி அனுபவம் இது. வாவ். அப்போ அதுக்கு அடுத்த நிலை வெறுமனே நான் இருக்கிறேன், ஐ ஆம் எல்லாம்ங்கிற வார்த்தையை ஏன் விடணும்? ஏன்னா எல்லான்னு சொல்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாங்கிற வார்த்தையே பல பொருள்களை ஒன்னா சேர்த்து ஒரு தொகுப்பை குறிக்குது. சரிதான். ஆனா அனுபவத்துல பிரிவுகளே இல்லாதப்போ பல பொருட்கள்னு ஒண்ணு கிடையாது. அப்போ நான் எல்லான்னு சொல்றது கூட சரியில்லை. வெறுமனே இருப்பு மட்டும்தான் இருக்கு. அதனால நான் இருக்கிறேன் அல்லது விழிப்புணர்வு இருக்கிறதுங்கிற நிலைக்கு வர்றது. இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. அப்போ 5வது நிலை என்ன? 5வது நிலை மௌனம். ஏன்னா நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு நான் இருக்கணும். அந்த கடைசி பிடியும் விடும்போது வார்த்தைகள் முடிஞ்சு போகுது. அங்கே அனுபவம் மட்டுமே இருக்கு. இது ஒரு தனிநபர் கடந்து போற நிலைகள் மாதிரி தோணினாலும் புத்தகம் அப்படி சொல்றதில்லன்னு நினைக்கிறேன். இது மனசோட அறியாம கரையிறத குறிக்குது. யதார்த்தம் எப்போதும் ஒன்னாவே தான் இருக்கு இல்லையா? மிகச்சரியா. இது ஒரு பயணம் இல்ல. மாறாக ஏற்கனவே இருக்கும் உண்மைய மூடியிருக்கும் திரைகளை ஒவ்வொன்றாக விளக்குவது போன்றது. உண்மை எப்போதும் இங்கே இப்பொழுதே இருக்கிறது. இந்த ஆழமான அலசல் மூலமா நம்மளோட அனுபவத்தையே ஒரு முற்றிலும் புதிய வழியில பார்க்க நம்ம தூண்டப்படுறோம். நான் உலகம்ங்கிற பிரிவு நம்ம மனசு உருவாக்குற ஒரு கருத்து மட்டும்தான். ஆமா, உண்மையில இருக்கிறது அனுபவத்தோட ஒரு தடையற்ற அன்பான நெருக்கம் மட்டும்தான்னு இந்த புத்தகம் சொல்லுது. இதன் மையச் செய்தி என்னன்னா, நாம வெளியில தேடுற அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இது எதுவுமே வெளியுலக பொருட்களிலோ உறவுகளிலோ அல்லது சூழ்நிலைகளிலோ இல்ல. அப்போ எங்க இருக்கு? அது எல்லாமே நம்மோட உண்மையான இயல்பான இந்த விழிப்புணர்வின் தன்மையாவே எப்போதுமே இங்க இருக்கு. நாம் அதை கவனிக்காம வெளியில தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த அலசல் உங்களுக்குள்ள பல கேள்விகளை எழுப்பியிருக்கோன்னு நம்புறோம். முடிவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் வில்லியம் பிளேக்கோட ஒரு மேற்கோளை குறிப்பிடுது. புலன்களின் கதவுகள் சுத்தப்படுத்தப்பட்டால் அனைத்தும் எல்லையற்றதாக அது உண்மையில் இருப்பது போலவே தோன்றும். மிக ஆழமான வரி. உங்க அன்றாட அனுபவத்துல இந்த புலன்களின் கதவுகளை எது மறைக்குதுன்னு நீங்க எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா? அது உங்க நம்பிக்கைகளா, பயங்களா அல்லது பழைய நினைவுகளா? அந்த திரைய ஒரு கணம் விலக்கி பார்த்தா உங்க அனுபவம் எப்படி மாறும்? சிந்திச்சு பாருங்க.